ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிஆர்டியோட டிஜிகோல்டு பற்றின டீட்டெயில்ஸான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது கோல்டு ரேட் ஏன் 13,100 போட்டிருக்கேன் அப்படின்னா 24th அன்னைக்கு நான் இதை எழுதி வச்சுருந்தேன். அதனால் அன்னைக்குள்ள ரேட் இதில் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போது ஜிஆர்டியோட டிஜிகோல்டில் நமக்கு பீரியட்ஸ் ஆஃப் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 330 நாள். 330 நாள் அப்படிங்கும்போது நம்ம அந்த 330 நாளுமே நம்ம அமௌண்ட் போட முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 100 ருபீஸ் போடலாம். ஒரு நாளைக்கு 100 மட்டும்தான் போடணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் 100 ருபீஸ் போட்டுக்கலாம். இப்போது நமக்கு ஸ்கீம் முடிஞ்சிருச்சு, நம்ம போய் வாங்க போகிறோம், ரெடீம் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் 916 கோல்டு ஜுவல்லரியாவோ அல்லது கோல்டு காயினாவோ வாங்கிக்கலாம். இதில் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜஸ் நம்ம தான் பே பண்ணி வாங்கிக்கணும். ஓகேவா? இதில் நமக்கு போனஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 120 டேஸ்க்கு 7% கொடுக்குறாங்க. அடுத்து அந்த 121லேருந்து 240 டேஸ்க்கு 5% கொடுக்குறாங்க. 241லேருந்து 300 வரைக்கும் 3% கொடுக்குறாங்க. 301லேருந்து 330 வரைக்கும் 1% கொடுக்குறாங்க. ஓகே, இது எல்லாமே நமக்கு போனஸாக ஆட் ஆகும். இப்போ நம்ம அமௌண்ட் போடுறோம் அப்படின்னா, இப்போ 1000 ரூபாய் போடுறோன்னா அதுக்கு 7% அமௌண்ட் ஆட் ஆகி அதுக்கு எவ்வளோ கிராம் கிடைக்குமோ அது நமக்கு ஆட் ஆகும், கிராமாக ஆட் ஆகும். இப்போது இந்த 7%க்குள்ளே நம்மளால் எவ்வளோ அமௌண்ட் போட முடியுமோ நல்ல ஒரு ஹை அமௌண்ட்டாக போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிராம் நல்லாவே ஆட் ஆகிருக்கும். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த்து கிட்ட நமக்கு 7% கிடைக்குது. அப்போ நீங்கள் அப்போவே கொஞ்சம் ஹை அமௌண்ட்டாக போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு போனஸ் கிடைக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு கிராம் ஆட் ஆகியிருக்கும். அடுத்து இந்த 121லேருந்து 240 வரைக்கும் 5% கொடுக்குறாங்களே, இதுலேயுமே உங்களால் எவ்வளோ அமௌண்ட் போட முடியுதோ அவ்வளோ அமௌண்ட் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 7%, இந்த 5% இதுக்குள்ளவே கூட ஒரு 2 கிராம் அல்லது உங்களால் எவ்வளோ முடியுதோ 2 கிராமோ 1 கிராமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பெனிஃபிட் வேணும் இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு கூட இன்னொரு ஸ்கீம் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 7%க்குள்ளேயே நீங்கள் கிராம் எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட டீட்டெயில் பார்த்துடலாமா? இப்போ இது டேஸ் எவ்வளோனா ஃபர்ஸ்ட்டு 120 டேஸ்க்குள்ளே எப்படிலாம் ஆட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 120 டேஸுங்கிறது நான் கோல்டு ரேட் எவ்வளோ போட்டிருக்கேன்னா 13,100 போட்டிருக்கிறேன். இப்போ அந்த நாளில் 13,100 கோல்டு ரேட் அப்படின்னா போனஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ கிடைக்குது, இந்த 120 டேஸில் 7% கிடைக்குதா? இதில் நான் அமௌண்ட் எவ்வளோ போடுறேன், அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ போடுறேன் அப்படின்றத பொறுத்து. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு நாளும் 15,000 போடலாம், இல்லை இந்த 120 டேஸ் ஃபுல்லாக நீங்கள் 15,000 போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த 120 டேஸ்க்கு நீங்கள் 15,000 போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த 15,000க்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகும் அப்படின்னா 1.145 கிராம் தான் ஆட் ஆகும். ஆனால் நமக்கு போனஸ் 7% கிடைக்கிறதுனால 15,000 ப்ளஸ் போனஸ் அமௌண்ட் 1,050. இந்த 15,000க்கு 7%னா 1,050 ரூபா நமக்கு போனஸ் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையுமே டோட்டல் அமௌண்ட்டை ஆட் ஆகி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,050 ரூபா நமக்கு கிடைக்கும். பெனிஃபிட்டோட சேர்த்து 16,050 ரூபா அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? அப்போ இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் நமக்கு ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.225 கிராம். அதாவது நம்ம போடுற 15,000 ரூபாய்க்கு இவ்வளோ தான் ஆட் ஆகும், 1.1459 தான் ஆட் ஆகும். ஆனால் நமக்கு போனஸ் கிடைக்கிறதுனால இங்கே எவ்வளோ ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1.225 கிராம் இவ்வளோ நமக்கு ஆட் ஆகுது. பெனிஃபிட் கிராம் நமக்கு அப்போ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 மில்லிகிராம் நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 121 to 240 டேஸ் வரைக்கும் இதில் நம்ம ஒரு 14 கோல்டு ரேட் இதே 4 மந்த்தில் உள்ள ரேட்டே தான் அடுத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நான் கோல்டு ரேட் 14,000 எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த 14,000 படி பார்த்தோம் அப்படின்னா போனஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 5% கிடைக்குது. நீங்கள் இந்த நாளுக்குள்ளே நம்ம எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 ரூபாய் போடுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னா 0.714 கிராம் தான் ஆட் ஆகும். ஆனால் நமக்கு பெனிஃபிட்
5% கிடைக்கிற போனஸ் வந்து 5% கிடைக்கிறனால 10,000க்கு 5% போட்டிங்கன்னா 500 ரூபாய் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ 10,500 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ கிராம் டோட்டலாக ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.750 கிராம் வந்து ஆட் ஆகும். இதில் நமக்கு பெனிஃபிட்டாக எவ்வளோ கிடைக்குது கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக கிடைக்குது. ஓகேவா? இப்போ அதுக்கடுத்து 241லேருந்து 300 டேஸ் வரைக்கும் நமக்கு வந்து 3% போனஸ் கிடைக்குதா? அதோட நான் அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு படி நான் வந்து 14,500 ரூபா போட்டிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கோல்டு ரேட் சேஞ்ச் ஆகுறதுனால நான் வந்து அடுத்து நான் வந்து கோல்டு ரேட் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ அந்த இதில் வந்து ஒரு 14,500ன்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு ரேட்டு. நீங்கள் வந்து அப்போ வந்து அந்த டேட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு 8,000 ரூபா போட்டு வச்சுருக்கீங்க. ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே ஒரு 8,000 ரூபா போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.551 கிராம் தான் ஆட் ஆகும். ஆனால் நமக்கு 3% பெனிஃபிட் இருக்கிறதுனால இந்த 8,000க்கு 3% போனஸ் கொடுக்கறதுனால 240 ரூபா எக்ஸ்ட்ரா நமக்கு ஆட் ஆகி 8,240 ரூபா நமக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகும். இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகும் பார்த்தீங்கன்னா 0.568 கிராம் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகுது. ஓகேவா? 568 கிராம் ஆட் ஆகுது. ஸோ நமக்கு இதில் எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது, அதாவது இந்த 240 ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக கிடைக்குது. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 301 நாள்லேருந்து 330 நாள் வரைக்கும் அந்த லாஸ்ட் 1 மந்த்து அதில் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு ரேட் வந்து ஒரு 15,000 வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்து நமக்கு எவ்வளோ போனஸ் கிடைக்குது? 1% தான் கிடைக்குது. அப்போ நாங்கள் வந்து ஒரு 5,000 ரூபாய் போடுறேன். அந்த 1 மந்த்தில் வந்து நான் வந்து ஒரு 5,000 ரூபாய் போடுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 333 கிராம் தான் ஆட் ஆகும். ஆனால் நமக்கு 1% கிடைக்குது இல்லையா? அப்போ இந்த 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி 5,050 ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.336 கிராம் வந்து ஆட் ஆகும். இதில் நமக்கு பெனிஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட். ஓகேவா? இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், அதாவது நம்ம போட்ட அமௌண்ட் எவ்வளோ 38,000 போட்டிருக்கிறோம். நமக்கு போனஸாக எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,840 ரூபா வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? நான் வந்து போட்ட அமௌண்ட் இவ்வளோ தான், 38,000 ரூபாய் தான் நான் போட்டிருக்கேன். அவங்க கொடுத்த அந்த போனஸ் மூலமாக நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்குன்னா 1,840 ரூபா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2 அமௌண்ட்டையும் சேர்த்தா எவ்வளோ வரும்? 39,840 ரூபாய். இந்த 39,840 ரூபாய்க்கு தான் நமக்கு வந்து எவ்வளோ கிராம் ஆட் ஆகிருக்கு மொத்தமாக 2.879 இவ்வளோ கிராம் வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. இது மூலமாக நமக்கு இந்த 1,840 ரூபா நமக்கு அவங்க போனஸாக கொடுத்தாங்களா, அதோட பெனிஃபிட்டாக நமக்கு எவ்வளோ கிராம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 136 மில்லிகிராம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக வந்து இந்த கிராம் தான் ஆட் ஆகும். ஓகேவா? அப்போ டோட்டல் கிராம் வந்து இவ்வளோ தான். போனஸோட சேர்த்து வந்து டோட்டல் கிராம் இவ்வளோ, போனஸ் அமௌண்ட்டோட சேர்த்து டோட்டல் அமௌண்ட் வந்து இவ்வளோ. இப்போ டோட்டல் அமௌண்ட் அப்போ எவ்வளோ வந்தது? நமக்கு 39,840 ரூபாய் வந்தது. கிராம் வந்து 2 கிராமும் 879 கிராமும் வந்து நமக்கு வந்து 2 கிராம் 879 மில்லிகிராம் வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் வந்து அந்த மெச்சூர் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து போயிட்டு கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் இந்த கோல்டு காயின் வாங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி வந்து நம்ம கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கிற அமௌண்ட்டு, இதுக்கு வந்து 3% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். ஏன்னா காயின்றனால 3% போட்டிருக்கேன். ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு ஒரு 3% போட்டிருக்கேன். இப்போது இந்த அமௌண்ட்டுக்கு 3% வேஸ்டேஜ் போட்டால் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,195 ரூபாய். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேஸ்டேஜ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் இதை நான் அப்படியே 3% விட்டுருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 41,035 ரூபாய் வரும். இதுக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1,231 ரூபாய் வருது. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 42,266 ரூபாய் வருது. இப்போது நமக்கு ஆட் ஆகிருக்கிறது என்னென்னா 39,840 தான். இது கோல்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வேஸ்டிங் சார்ஜ், அந்த வேஸ்டேஜு, அப்புறம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்கணும்ல, அதெல்லாம் சேர்த்து 42,266 ரூபாய் வருதுல்ல. இப்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த அமௌண்ட்லேருந்து நம்மளோட ஆட் ஆகிருக்கிற அமௌண்ட்டை லெஸ் பண்ணோம் அப்படின்னா
நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி வருது? 2426 ரூபா வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி வருது. இப்போ இல்லை நான் வந்து இதை பே பண்ண விரும்பலை, எனக்கு வந்து அதுக்குள்ளேயே தான் வரணும், என்னால் இப்போ பே பண்ணி வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே வந்து காயின் வாங்கிட்டு அதுலேயுமே லெஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லெஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த அமௌண்ட்டுக்குள்ளே ஒரு 2 கிராம் இவ்வளோ வருது அப்படின்னா ஒரு 2.5 கிராம் வாங்கிட்டு அந்த மீதி இருக்கிற கிராமுக்கு வந்து நம்ம வந்து வேஸ்டேஜ் அப்புறம் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் பே பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்குமே அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க. இந்த டிஜிகோல்டு மூலமாக நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லாபமும் வராது, பெரிய நஷ்டமும் வராதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட நம்மளால் வந்து என்ன வாங்க முடியுதுன்னா கோல்டு வாங்க முடியுது. இப்போது மொத்தமாக நம்ம வீட்லேயுமே ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு செலவுக்கு வந்து நம்ம வந்து அதை எடுத்துப்போம். இதுவே நம்ம அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம திரும்ப எடுக்க முடியாது இல்லையா? அப்போ நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இது கோல்டு வந்து நம்மளால் வாங்க முடியுது. அப்படிங்கும்போது இது நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது பெனிஃபிட்டா இல்லையான்னு இந்த கால்குலேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஜிஆர்டி டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி அமௌண்ட் போடுங்க. இதில் அமௌண்ட் போடும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 100 ருபீஸ் போடாமல் 100 ருபீஸாக போடாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது 107 இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 கிராம் ப்ளஸ் ஒரு 1 கிராம் வந்து போனஸாக வந்து ஆட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. 101 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபா போட போகிறீங்கன்னா 101 ரூபா அந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இந்த போனஸ் அமௌண்ட் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. இதில் வந்து பெரிய லாபம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நமக்கு வந்து பெரிய லாபமும் கிடைக்காது, பெரிய நஷ்டமுமே கிடைக்காது. அது என்ன சொல்லுவாங்க, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும்னு சொல்லுவாங்களா, அந்த டைலாக் தான் இது. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஒரு எவ்வளோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு கிடைக்குன்னா ஒரு 10 மில்லிகிராம் அல்லது ஒரு 50 மில்லிகிராம் இந்த மாதிரி மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு வந்து லாபம் கிடைக்கும், கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 7% இருக்குல்ல, இந்த 120 டேஸ்க்குள்ளேயே கொஞ்சம் ஹை அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு வந்து போனஸ் கிடைக்கிறதுனால நமக்கு இதுவுமே ஒரு நல்ல பெனிஃபிட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கால்குலேஷன் உங்களுக்கு புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.